हाय फ्रेंड्स இன்னைக்கு வந்து நம்ம வந்து கோதுமை ரொட்டி செய்யலாம். அதுக்கு தேவையானது வந்து கோதுமை மாவு அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைய ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி பிசையும் போது கொஞ்சம் திரியா வரும். அப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி சாஃப்டாக வர ஆரம்பிச்சிடும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா குத்து போட்டு நல்லா குத்து யார் மேலே கோங்குதோ அந்த கோட்டெல்லாம் இல்லை இறக்கி நல்லா பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது தேய்ச்சி தோசை கல்லில் போட்டு எடுத்துட்டா ரொட்டி தயாராகிடும். இப்போ வந்து கொஞ்சம் நான் எண்ணெய் சேர்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பூண்டு குழம்பு செய்ய போகிறோம் ரொட்டிக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து வானல் வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம உரிச்சு வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம். அதில் இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு தாளிச்சாச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக போட்டுக்கணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ வந்து மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் போடுறேன், வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு குழம்பு ரெடி. இப்போ இது வந்து கொதிச்சிட்ட பின்னாடி நம்ம வந்து இதில் அடுப்புலேயே வந்து இப்போ ரொட்டி செய்ய போகிறோம். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு தாளிச்சாச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக போட்டுக்கணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ வந்து மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் போடுறேன், வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் சூடு ஏறிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே தேய்ச்சிக்கலாம். சில பேருக்கு வந்து சப்பாத்தி இந்த ரொட்டி இதெல்லாம் ஊறட்டத்துக்கு வந்து சரியாக வராதுன்னு அவங்க வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு இது யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காக இம்சம் பண்ணுவான் சார். Seriously, what is this place? This is heaven. எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட ஒன்று சொல்லுவார், நீ உருப்படாம தான் போவ, நாசமாக தான் போவ, மொட்டையாக தான் போவ அப்படின்னு. அது உண்மைதான். உருப்படாமையும் நாசமாகவும் ஆல்ரெடி போயிட்டேன். அடுத்த வாரம் பழனிக்கு மொட்டை போடலான் இருக்கேன். அப்போ மொட்டையாக போயிடுவேன். ஸோ எங்கள் அப்பா சொன்ன எல்லாமே என் வாழ்க்கையில் பழிச்சிருக்கும். அவர் ஒரு ஜீனியஸ். லவ் யூ டேடி, ஐ லவ் யூ ஸோ மச். நம்ம வேலையை நாம செய்யணும் சார். உலகம் 1000 சொல்லும், உலகம் 1000 சொல்லும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், மையகம் இதுதானடாங்கிற மாதிரி உலகம் 1000 சொல்லும். நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கணும்.